வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்கு, அரிசி உளுந்தம்பருப்பு வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மொறுன்னு சூப்பரான முறுக்கு செஞ்சிடலாங்க. நான் இதுக்கு எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த உலக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 உலக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. பச்சரிசி நல்ல புது அரிசியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. பழைய அரிசி சேர்த்திங்கன்னு சொன்னாக்க முறுக்கு காரம் அடிக்கும், சீக்கிரமே கெட்டு போயிடும். நல்ல புது அரிசியாக செலக்ட் பண்ணி நான் 8 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் தாங்க முறுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா கல் போல் ஆயிரும், இல்லை கடுக்கடுன்னு ஆயிரும். அதனால நான் கரெக்டாக சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 8 உலக்கு அரிசிக்கு கரெக்டாக அதே உலக்கில் 2 உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், 2 உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பை அலசிடக்கூடாது, தண்ணியில் போட்டு ஊற வச்சிடக்கூடாது. இந்த உலக்கில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்ததுமே டக்குன்னு ஸ்பீடாக நல்லா ஒரு 3-4 முறை நல்லா கழுவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு கழுவிடணுங்க அரிசியை. இப்போ நல்லா ஒரு பெரிய ஒரு துணி எடுத்து விரித்து நல்லா இப்படி நல்லா இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரிசி தனித்தனியாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி காய போட்டுறணுங்க. பாருங்கள், நல்லா அரிசி நல்லா காஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்க, வெயில் நல்லா அதிகமாக அடிக்கிற டைமில் தான் நம்ம முறுக்குக்கு அரிசி காய போடணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கையில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள், அதோடைய சவுண்டு ரியல் சவுண்ட் பாருங்கள். இப்படி கையில் அள்ளணும்னு சொன்னாக்கா அரிசி அப்படியே தூளாக உடையணும். குருணா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே பாருங்கள், கையில் இப்படி அள்ளி காட்டையில் அரிசி தூளாக உடையணும். அதுதாங்க பக்குவம். அந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம 2 உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறோம். அதை கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக உளுந்தம்பருப்பு கரிஞ்சிடக்கூடாது, கலரும் மாறிடக்கூடாது. அதே சமயத்தில் உளுந்தம்பருப்பும் நல்லா வறுத்துருக்கணும் பக்குவமாக. அந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உளுந்தம்பருப்பை. ஒவ்வொரு பேட்சாக வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பில் நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம அடுத்த பிளேட்டுக்கு மாற்றிடணும். கடாயிலே வச்சிடக்கூடாது. கீழே இருக்க உளுந்தம்பருப்பெல்லாம் டக்குன்னு கரிஞ்சிரும். கரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா முறுக்கு கலர் மாறிடும். முறுக்கு சுடுறதுல அவ்வளோ பக்குவம் இருக்குங்க. நுணுக்கமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாக்க அருமையான முறுக்கு நமக்கு கிடைச்சிருங்க. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பையை வறுத்து எடுத்துட்டோம். இந்த 8 உலக்கு அரிசி 2 உலக்கு உளுந்தம்பருப்புக்கு 2 கைப்பிடி நம்ம சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி போட்டால் போதுங்க. 2 கைப்பிடி, நம்ம கைப்பிடியில் 2 கைப்பிடி சாப்பாட்டு அரிசி போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாங்க. இதுவும் ரொம்ப பொரியரிசி மாதிரி ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வறுத்தா போதும். பாருங்கள், நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உளுந்தம்பருப்பும் வறுத்தாச்சு, அரிசியும் வறுத்தாச்சு. நமக்கு அரிசியும் நல்லா காஞ்சு ரெடியாக இருக்குது. இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா பவுடராக எடுத்துக்கலாங்க. இதோடைய கரெக்டான மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.